ஹாய், ப்ளவுஸ் இப்போ தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகுறேன். இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இறக்கி வருது. பட்டி வெட்டும் போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிடணும்னு தோணுது அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே நான் இன்னும் பட்டி ஜாயின் பண்ணிட்டேன், மேலே கை ஜாயின் பண்ணிட்டேன், பேக் பீஸில் கீழே மடித்து தைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பீஸில் இந்த பட்டி மட்டும் தான் நம்ம மடித்து தைக்காமல் இருக்குது. இந்த பட்டி வெட்டும் போது மேலே ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச் கொடுக்காம 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் நல்லா மடித்து தைக்க கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்கு நல்லா பெருசாகவே மடித்து தைக்கலாம். துணி பத்தலைன்ற குறை வராது. பேக் பீஸை நம்ம மடித்து தைச்சிட்டு இது நம்மளோட இஷ்டத்துக்கு மடித்து தைக்கவே கூடாது. இங்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸ் அளவுக்கு பேக் பீஸை மடித்து தைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு ஹைட்டு பத்தாமல் போயிடும். அப்புறம் இந்த சைடை நான் ஒன்று போல் வச்சுட்டு நான் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே மடித்து தைக்க போகிறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா கையை நம்ம வெட்டும் போது நமக்கு ஒரு துணி இருந்திருக்கும்ல, அது மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் முன்ன பின்ன வெட்டிட்டு அதே மாதிரி வச்சு தைக்காமல் நான் துணியை மடித்து போடும்போது இங்கே கையில் ஒரு பக்கம் முன்ன பின்ன இருக்குது பாருங்களேன், அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஒரு பக்கம் துணி இருந்திருக்கு, ஷேப்பாக வெட்டியிருக்கேன், ஒரு பக்கம் அந்த கரைப்பகுதி துணியோட முடிஞ்சிருச்சு. அதனால் நான் அப்படியே ஓரத்துலேயே வச்சு தைச்சிக்கிட்டே வரேன். எனக்கு சைட்லேயுமே எந்த இதுவுமே இல்லை. கீழே மடித்து தைக்கிற அளவை இப்போ பார்த்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு நான் ஓரத்தை தைக்கிறேன். இதெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே இடுப்பு சுற்றளவு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவோம்ல, அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த பட்டியை மடித்து வச்சு சைடெலாம் ஜாயின் பண்ணோன்னா பேக்கு ஃப்ரண்ட்டும் கரெக்டாக பாயிண்டில் வரும். மேலே ஆம் ஹோல் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. கையெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதை நோட் பண்ணதுக்கப்புறமா தான் கீழே மடித்து தைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சைடு ஏன் தைச்சிட்டு அப்புறமா கீழே மடித்து தைக்கிறேன்னா நான் பின் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சைடு தைச்சிட்டு பண்ணலாம். ஒருவேளை தைக்காமையோ இல்லை பின் பண்ணாமையோ பண்ணனா அந்த நம்ம வச்சு மார்க் பண்ண இடம் சேமாக வந்துடும். ஆனால் அந்த முடிகிற இடமோ இல்லை இந்த 2 இன்ச் இருக்கல சைடில் அங்கனக்குள்ளே ஏற்றி இறக்கி வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் மடித்து தைக்கிறேன்ல கீழ் அளவு, அதில் ஒரு கண்ணு வச்சுக்கணும். நான் எவ்வளோ மடித்து தைக்கிறேன், நான் அளவு கொடுக்கும்போது இவ்வளோ தான் கொடுத்தனா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அளவு கொடுக்கும்போது 1 இன்ச் 1.5 இன்ச் கொடுக்குறோம், மிச்சமாக இருக்கிறது ஃபுல்லாக மடித்து தைக்கிறோன்னு தைச்சிட்டோன்னா ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மடித்து தைக்கிற அளவு நம்ம ஏற்கனவே கொடுத்த அளவு தான் இருக்கா, நம்ம கரெக்டாக கட்டிங் போடுறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கணும். நான் கரெக்டாக இப்படி பண்ணும்போது உங்களுக்கு துணி பத்தாமல் போகாது, நல்லா மடித்து தைக்க துணி இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம கூட குறைய மடித்து தைக்கிறோமா நம்ம அளவு ப்ளவுஸை விட அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நம்ம கூட குறைய பண்ணுறோன்னா அடுத்த ப்ளவுஸில் கட்டிங்கில் சரி பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். நான் சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க.